கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்திலே ஒவ்வொரு நாளும் சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்துமநேசரின் அங்க மகத்துவத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆத்துமநேசரின் வயிறு என்கிற தலைப்பின் கீழாக தியானிக்க இருக்கிறோம். இதை தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, பாம்பே டயசிஸ், பாம்பே, இந்தியா. Produced by Gamaliel Bible College, மும்பை, இந்தியா. 7ஆம் நாள் தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, எம் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை தியானிக்கிற இந்த வேளையில் எங்களோடு இரும். எங்களுக்காக பசியால் வாடி சோதனைகளை வென்ற உமது வயிற்றின் பாடுகளையும் சிலுவையில் தாகமுற்ற உமது அர்ப்பணிப்பையும் நினைக்கிறோம். பாவிகளோடு அமர்ந்து போஜனம் செய்ததற்காக நீர் சுமந்த நிந்தைகளையும் வசைகளையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம். நீர் பசியுற்றும் தாகமுற்றும் இருந்ததினால் இன்று எங்கள் ஆத்துமா திருப்தி அடைந்திருக்கிறது. இந்த தியானத்தின் வழியாக உமது அன்பின் ஆழத்தை நாங்கள் உணரச் செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
தியானம் 7. ஆத்தும நேசரின் வயிறு. இந்த நாளின் தியானத்திற்கான வேத பகுதிகள்: இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த வேத வசனங்கள் மத்தேயு 4:1-2 வசனங்கள், மத்தேயு 21:18, மத்தேயு 11:19, யோவான் 4:6-8, யோவான் 19:28 வசனங்களிலே காணலாம். இந்த நாளின் போதனை: பிதாவின் வார்த்தையாகிய குமாரனானவர் பாக்கியவதியான கன்னியாஸ்திரியின் கர்ப்பத்திலே உற்பவித்த போது அவளுடைய தன்மையில் மனுஷ தன்மையை பூரணமாய் தரித்து கொண்டார். ஆகையால் நமது இரட்சகர் தமது சரீர அவயங்களிலும் அவற்றின் தத்துவங்களிலெல்லாம் பாவம் தவிர எல்லா விஷயத்திலும் நம்மை போலவே இருந்தார். நம்மை போல் அவருடைய சரீரத்தில் குடல்களும் அதன் உறுப்புகளும் இருந்தன. முன்னே காட்டிய வேத வாக்கியங்களால் இரட்சகருடைய வயிற்றை குறித்து அடுத்த 3 குறிப்புகளை அறிந்து கொள்கிறோம். முதலாவது, அவருக்கு பசி இருந்தது. நமது இரட்சகர் 2 தரம் பசியுடையவராய் இருந்தார் என்று நேராக அறிகிறோம். ஒரு தரம் வனாந்தரத்திலும் வேறொரு தரம் பாடுபட்ட வாரத்திலும் பசி அடைந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தர பசி. நம்முடைய இரட்சகர் தீட்சை பெற்ற உடனே மனுஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு வனத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாச நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாடுபட்டவராய் பசி. இரட்சகர் பாடுபட்ட வாரத்தில் அவர் பகலெல்லாம் எருசலேமிலும் இரவெல்லாம் ஒலிவு மலையிலும் தங்கினார். அவர் தமது சரீர போஜனத்தை பற்றி கவலைப்படாமல் தமது சரீரத்தை பாவிகளுக்கு நித்திய போஜனமாக்கும் பெருங்காரியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தார். இரண்டாவது, இரட்சகருக்கு தாகம் இருந்தது. ஆத்தும நேசர் பசியடைந்ததாக 2 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே அவர் தாகம் அடைந்ததாகவும் 2 தரம் நேராய் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரிய நாட்டிலுள்ள சீகார் எண்ணப்பட்ட கிணற்றருகே வந்த பொழுது இயேசுவுக்கு தாகம் உண்டாயிற்று. இயேசு சிலுவையில் தொங்குகிற போதும் அவருக்கு தாகம் உண்டாயிற்று. இரட்சகர் தமது தெய்வீகத்தோடு மனுஷ சாயலையும் மனுஷீகத்தையும் சேர்த்து கொள்ளாவிட்டால் அவர் பசியடையவும் தாகமடையவும் அவர் அவசரமில்லை. மூன்றாவது, ஆத்தும நேசர் மாம்ச குடல்கள் உள்ளவராய் வெளிப்பட்டதினால் அவருக்கு 2 வகையான பட்ட பெயர்கள் உண்டாயின. அந்த பட்ட பெயர்களை சொல்ல என் வாய் கூசுகிறது, என் நாவு தடுமாறுகிறது. அப்பெயர்களின் அட்சரங்களை பார்க்க என் கண் மயங்குகிறது. அப்பெயர்களை மற்றவர்கள் சொல்லும்போது கேட்க என் காதுக்கு பிரியமில்லை. அந்த பட்ட பெயர்களை மெதுவான சத்தத்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். போஜன பிரியன், மதுபான பிரியன் என்ற பெயர்கள் தான். சமாதான கர்த்தர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, இஸ்ரவேலின் ராஜா முதலிய பெயர்களுக்கும் போஜன பிரியன், மதுபான பிரியன் என்ற இழிவான பெயர்களுக்கும் எவ்வளவோ பேதம் இருக்கிறது. இந்த நாளின் தியானம்: ஆத்துமாவே, இம்மட்டும் நீ இரட்சகரின் பாதங்களையும் கால்களையும் முழங்கால்களையும் அறையையும் தியானித்தாயே. இப்பொழுது தாயின் மடியில் பால் குடிக்க படுத்திருக்கிற குழந்தையைப் போல விசுவாசத்தால் இயேசுவின் மடியில் இருந்து கொண்டு அவருடைய வயிற்றை நோக்கி ஆராய்ந்து தியானம் செய். இரட்சகரே, நீர் பசியாயிருந்த 40 நாட்களிலும் நீர் சிருஷ்டித்த குடலிலுள்ள சிருஷ்டி யாவும் பசியற்று இருந்தன. சிங்கம் தன் இரையை தின்று அந்த காட்டில் கர்ச்சிக்கிறது. யானை தன் பெரும் வயிற்றை நிரப்பிக்கொண்டு சுகமாய் படுத்திருக்கிறது. எருது புல்லை மேய்ந்து முக்காரம் போடுகிறது. ஆடு தலைகளை தின்று தண்ணீர் குடித்து தலை தெறிக்க குதித்து துள்ளுகிறது. நாட்டுக்குருவிகள் திருப்தியினால் கூவி பாடுகின்றன. வனத்து வண்டுகள் கீச்சிடுகின்றன. நீர் ஒருவரே பசியாயிருக்கிறீர், உமது குடலே இறைகிறது. இது ஏன் இரட்சகா? இது ஏன்? உமது பசியை ஆற்ற, உமது பசியை மாற்ற. நீர் பசியடைந்ததோடு தாகமும் அடைகிறீர். உமது தாகம்
உம்முடைய யூத அந்தஸ்தையும் மறந்து போக செய்கிறது. ஒரு சமாரிய ஸ்திரீனிடத்தில் ஒரு மிடறு தண்ணீருக்கு கெஞ்சுகிறீர். அவள் உடனே ஜலம் ஒன்று கொடாமல் வாதாடி காலம் போக்கினாள். நீரோ அவளுக்கு ஜீவ தண்ணீரின் ஊற்றை அவ்வளவு நேரத்துக்குள்ளாக அவள் இருதயத்தில் வெட்டி அவள் ஆத்தும தாகத்தை தீர்த்து விட்டீர். சிலுவையில் தொங்கின போதும் நீர் தாகத்துக்கு கேட்டீர். சிசராவை கொல்ல நினைத்த ஸ்திரீ தண்ணீர் கேட்ட வாய்க்கு பாலை கொடுத்தாளே. சத்துருக்கள் உமக்கு காடியை அல்லவோ கொடுத்தார்கள். இது ஏன் இரட்சகா, இது ஏன்? உன் தாகத்தை ஆற்ற, உன் தாகத்தை மாற்ற. இரட்சகர் என் நிமித்தம் பசி அடைந்ததும் தாகம் அடைந்ததும் போதாதா? இழிவான பட்ட பெயர்களையும் கேட்க வேண்டுமா? நான் பிறந்து இத்தனை வருடங்களாகிறது. ஒரு காலத்திலும் இந்த பெயர் சொல்லி ஒருவரும் என்னை திட்டினதும் இல்லை, கூப்பிட்டதும் இல்லை. நான் நாடோறும் திருப்தியாய் சாப்பிடுகிறேன். அப்படி இருந்தும் நான் கொஞ்சம் சாப்பிடுகிறாய் சொல்லுகிறார்கள். ஐயோ, உமக்கு இந்த அவலட்சணமான பெயர்களும் வர வேண்டுமோ? நான் உமக்கு 2 பட்ட பெயர்கள் இடும்படி தயவாய் உத்தரவு தாரும். உமக்கு தகுதியான பேரு உபவாச பிரியன், வியாகுல பிரியன் என்பதுதான். உம்முடைய இழிவான பெயர்கள் 2ஐயும் இன்று முதல் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எலியாவை காகத்தால் போஷித்த இரட்சகா, உம்மை போஷிக்க ஒரு காகத்தை உத்தரவு செய்யலாகாதா? 6 லட்சம் பேருக்கு வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்த அப்பனே, உம்முடைய ஒரு குடலுக்கு 40 நாளுக்கு அன்னம் இல்லாமலா போயிற்று? ஜெயங்கொள்கிறவனுக்கு மன்னாவை மறைத்து வைத்து கொடுக்கும் தேவா, நீர் உமக்கென்னும் கொஞ்சம் மன்னாவை மறைத்து வைத்துக் கொள்ளலாகாதோ? பசியாலும் தாகத்தாலும் அருந்தி என் பசியும் தாகத்தை மாற்றின பரிசுத்த வயிறே, உம்மை முத்தமிடுகிறேன். இழிவான பேர் வாங்கி என் இழிவை மாற்றின பரிசுத்த வயிறே, உம்மை முத்தமிடுகிறேன். இன்றைய விசுவாச வணக்கம். என் நிமித்தம் பசித்த இயேசுவே நமஸ்காரம். என் நிமித்த தவித்த இயேசுவே நமஸ்காரம். இயேசுவே நமஸ்காரம். கிறிஸ்துவே நமஸ்காரம். ஜெபம் செய்வோம். எங்கள் நிமித்தம் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இயேசு இரட்சகா, முத திவ்ய ஏவுதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மெய்யான நீதியும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் சரீரம் ஆவிக்கு அடங்கத்தக்கதாய் உபவாசம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்களுள்ள மாம்ச இச்சைகள் எல்லாம் அழியவும் ஆவிக்குரியவர்கள் எல்லாம் பிழைத்து வளர்த்தேறவும் கிருபை செய்தருளும். உம்முடைய உபவாசத்தின் நிமித்தமும் சோதனை நிமித்தமும் நாங்கள் பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து வெற்றி சிறக்கும்படி எங்களுக்கு வல்லமையும் பலனையும் அனுகிரகித்தருளும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். Shalom.